ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சங்கரா மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது அழகாக வந்து ஃப்ரீசரில் போட வேண்டிய அந்த பேக்கில் அழகாக பேக் பண்ணியாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா மத்தி மீன், சர்தின், இதையும் இது மாதிரி எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இது அப்படியே வந்து ஃப்ரீஸ் பண்ண வேண்டியது தான். மீனை எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துருந்தா இந்த மீனோட ஃப்ரெஷ்னஸ் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மீன் சமைச்சாலும் சூப்பராக இருக்கும். சங்கரா மீன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்ட்டு சொல்லுங்கள். செம்மையாக இருக்கா? குக் பண்ணாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கவலை மீன், இதுவும் எடுத்து காமிக்கிட்டா பார்த்தீங்களா, நல்லா கட் பண்ணி அழகாக எடுத்து குக் பண்ணும்போது நம்ம மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு இது பண்ணால் சூப்பராக இருக்கும். நாளைக்கு செய்யலாம். பார்த்தீங்களா, ஃப்ரீசர்லாம் அழகாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். காலையில் இப்படி வெளியில் வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் அது அப்படியே டெகான்ஜெலே ஆகிடும். நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி சமையல் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதே ஃப்ரெஷ்னஸோடே இருக்க பாருங்கள். முக்கியமாக அந்த உள்ளே இருக்கிற அந்த கருப்பெல்லாம் எடுத்தால் தான் வந்து அந்த கவுச்ச ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அதே மாதிரி தான் சர்தீன் மீனுக்கும் எல்லாமே இது பண்ணி மேலே இருக்கிற செதில் எல்லாமே இது பண்ணியாச்சு. இப்போ இதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணணும். நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை 2 அலசிட்டாக்க குக் பண்ண ரெடி ஆகிடும். எல்லா சைடும் வேக வச்சுட்டு அங்கே வந்து நல்லா சூப்பரான மீன் வறுவல் வச்சு சாப்பிட்டா